பெண்களே கலர் கலரா லிப்ஸ்டிக் போடுறீங்களா? அதுவும் குழந்தைகளுக்கு. இனிமே கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. மாறி வரும் கலாச்சாரத்தில் ஆடைகள், உணவுகள் மற்றும் காஸ்மெட்டிக் பொருட்களுக்குத்தான் மவுசு அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள தேவையான அழகு சாதன பொருட்களை எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கும் அளவுக்கு அதன் மோகம் அதிகரித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். பெண்களின் பைகளில் அழகு சாதன பொருட்களின் முக்கியமான ஒன்று லிப்ஸ்டிக் இருக்கும். பெண்களின் அலங்காரத்தில் லிப்ஸ்டிக்கான முக்கியத்துவம் அளவுக்கு மீறி உள்ளது. மேக்கப் செய்ய ஆர்வம் இல்லாதவர்கள் கூட லிப்ஸ்டிக்குடன் தான் வலம் வருகின்றனர். ஆனால் லிப்ஸ்டிக்கின் தேர்வில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் என்கிறார் அழகு கலை நிபுணர்கள். சில லிப்ஸ்டிக்குகளில் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் கலக்கப்படுவதால் பார்த்து வாங்கி உபயோகப்படுத்த வேண்டும். லிப்ஸ்டிக் போடுவதால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் என்பதை பார்க்கலாம். லிப்ஸ்டிக்கில் உள்ள ஈயம் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. பித்தலேட்டுகள், நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகளை இந்த லிப்ஸ்டிக் பாதிக்க வைக்கிறது. பாலி எத்திலின், கிளைகோலிக் அமிலம் போன்றவற்றின் பயன்பாடு நரம்பு மண்டலத்திற்கும் பாதிப்புகளை உண்டாக்குகிறது. பாரபின் என்கின்ற மெழுகு ரசாயனமும் சருமத்துக்குள் ஊடுருவி சரும எரிச்சல், புற்றுநோய் போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என அழகுக்கலை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். லிப்ஸ்டிக் வாங்கும் முன் அதில் இருக்கும் பொருட்களை கவனித்து அது எவ்வளவு பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். லிப்ஸ்டிக்கில் ஈரத்தன்மை ஏற்படுவதால் உதடுகளில் திடீரென அரிப்பு போன்ற ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படும் போது லிப்ஸ்டிக் போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பெரும்பாலான ரசாயனங்கள் புற்றுநோயை உண்டாக்கும் தன்மையை கொண்டிருப்பதால் லிப்ஸ்டிக் மூலம் புற்றுநோய் ஏற்படக்கூடும் என்ற அபாய எச்சரிக்கை மணியையும் தெரிவிக்கின்றனர் இந்த துறை சார்ந்த நிபுணர்கள். லிப்ஸ்டிக்கில் சேர்க்கப்பட்ட ரசாயனங்கள் இருமல், கண் எரிச்சல், மூச்சு திணறல் போன்ற உடல்நல பிரச்சனைகளை கூட ஏற்படுத்துமா? பெட்ரோ கெமிக்கல்கள் நாளமில்லா சுரப்பி செயல்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு அறிவாற்றல் மற்றும் இனப்பெருக்க திறன்களில் சிக்கலை உருவாக்கலாம். அடிக்கடி லிப்ஸ்டிக் பயன்படுத்துவது சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் காட்மியம் அதிக அளவில் இருக்கும். எனவே அதிகளவு ரசாயனம் கலந்த அழகு சாதன பொருட்களை முகத்திற்கு பயன்படுத்துவதை விடுத்து இயற்கையான முறையில் செய்யப்படும் பொருட்களை நாம் பயன்படுத்தும் போது உடலுக்கும் சரி, மனதிற்கும் சரி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இருண்ட அல்லது அதிக நிறமி கொண்ட உதட்டு சாயங்களை தொடர்ந்து பயன்படுத்துவது காலப்போக்கில் உதடுகளின் நிறமாற்றத்திற்கு வழிவகுக்கும். இந்த டார்க் நிறங்கள் உதடுகளில் கரையை ஏற்படுத்தி அவற்றின் இயற்கையான நிறத்தை விட கருமையாக தோன்றும். அதே போல சில உதட்டு சாயங்களில் தோலில் நிறமி மாற்றங்களை ஏற்படுத்தும் பொருட்கள் உள்ளன. இது உதடுகளில் சீரற்ற நிறம் அல்லது புள்ளிகளுக்கு வழிவகுக்கிறது. அதிகப்படியான உதட்டு சாயத்தை பயன்படுத்துவது மற்றொரு சாத்தியமான பக்க விளைவு ஒவ்வாமை எதிர்வினைகள் ஆகும். லிப்ஸ்டிக்கில் வாசனை திரவியங்கள் மற்றும் சாயங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இருக்கலாம். அவை சில நபர்களுக்கு எரிச்சல் அல்லது ஒவ்வாமை எதிர்வினைகளை ஏற்படுத்தும். ஒவ்வாமை எதிர்வினையின் அறிகுறிகளில் சிவத்தல், வீக்கம், அரிப்பு அல்லது உதடுகளை சுற்றி தடிப்பு ஆகியவை அடங்கும். புதிதாக லிப்ஸ்டிக் பயன்படுத்திய பிறகு இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் அனுபவித்தால் உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்தி தோல் மருத்துவரை அணுகவும். எனவே மிகவும் பிரபலமான கம்பெனிகளின் லிப்ஸ்டிக்குகளை உதடுகளுக்கு பூசுவதன் மூலம் நம் உதடுகளை பேணி காக்கலாம்.